முனவர் பாட்ஷா, தேசிய ஜனநாயக கூட்டி தமிழ்நாட்டில் உங்கள் கூட்டணியுடைய இந்த பின்னடைவு அதை எப்படி பார்க்கிறீர்கள்? அங்கிருந்தே தொடங்குறேன், அகில இந்திய அளவிற்கு நாம் போவோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே நாங்கள் அமைத்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைந்த இந்திய கூட்டணிக்கு எதிராக பலமான முறையிலே நாங்கள் பிரச்சார யுக்தியை கையாண்டோம். ஆனால் தமிழகத்து மக்களை பொறுத்தவரை எங்களுக்கு வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொடுத்திருக்கிறார்களே தவிர நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் எங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கிறது தமிழகத்திலிருந்து. இது எங்களுக்கு தொடக்கம்தான். ஏனென்று சொன்னால் 2014 அன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஜெயலலிதா உட்பட, திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட, காங்கிரஸ் உட்பட தனித்து போட்டியிட்ட பொழுது பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகி தேர்தல் களத்தை சந்தித்து 2 தொகுதிகளை வெற்றி பெற்றோம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பலமான கூட்டணி, தொடர்ந்து 3 தேர்தல்களாக அந்த கூட்டணியை நிலைத்து கொண்டு சென்ற பெருமை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு, நான் மறுக்கவில்லை. அந்த அடிப்படையில் அதை எதிர்த்து நிற்கின்ற பொழுது எங்களுடைய முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது ஆரம்பம், இனி தொடரும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. தேர்தலில் நாம இதுதான் ஆரம்பம், இப்போதான் வளர்ந்து வர்ற கட்சி, இப்போதான் இந்த தேர்தல் தாங்க நாங்கள் இந்த அணியை அமைச்சு கட்டமைச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி அதிமுக அணியில தான் இருந்தோம், பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லாருமே. இப்போ பாஜகவோட தொடர்ந்து நீங்க பயணிக்க போறீங்க, அவங்கள மாதிரியே இப்ப திமுக கூட்டணி மாதிரி நீங்களும் பயணிக்க போறீங்க. கண்டிப்பா இந்த கூட்டணி தொடரணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். ஏன்னு சொன்னா இன்னைக்கு மத்தியில் மீண்டும் மோடி 3வது முறையாக பிரதமராக வருகிறார். இந்த சூழ்நிலையிலே இந்த அணியானது தமிழகத்தில் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த ஒற்றுமை நீடித்து நிலைத்து வந்திருந்தால் எதிர்காலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த அணி ஒரு பலமான அணியாக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இந்த அணியை நாங்கள் தொடர்ந்து கட்டமைத்து கொண்டு செல்லப் போகிறோம். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே முதலாக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஆதரவு தந்த கட்சி, ஆதரவு தந்த தலைவர் வாசனும் தமிழ் மாநில காங்கிரசும் தான். எனவே எல்லா கட்சிகளையும் அந்த கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டவரும் வாசன் தலைவர் தான். எனவே இந்த அணி தொடர்ந்து வலுப்பெற வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு உறுதியாக இருக்கிறது. தொடர்ந்து வலுப்பெறும் அப்படிங்கிறதெல்லாம் சரி, ஆனால் கடந்த காலங்களிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் எங்கு தொடங்கப்பட்டு, நீங்க பாஜகவை விடுங்க, உங்க கூட்டணியை விடுங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் எங்கு தொடங்கி இன்றைக்கு எங்கு நிற்கிறது அப்படிங்கிறதை உங்கள் கட்சி பகுத்தாய்வு செய்திருக்கிறதா? இல்லை, கண்டிப்பாக பகுத்தாய்வு செய்திருக்கிற. 96 என்பது உண்மையிலே நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸை யாரை எதிர்த்து உருவாக்கணும்? இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து வெளியே இந்திய தேசிய காங்கிரஸில் மாநில தொண்டர்களின் கருத்துக்களுக்கு உரிமை இல்லை, உரிமை மறுக்கப்பட்டது. அதனால்தான் தலைவர் வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸை காங்கிரஸிலிருந்து வெளியேறி உருவாக்கினார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அதே நிலைமைதான் தலைவர் வாசனுக்கும் உருவான காரணத்தால் மீண்டும் அதை விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது. அன்றைக்கு 96 ஏற்பட்ட எழுச்சி என்பது அது வேறு. அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் மீது அதிருப்தி. எனவே தலைவர் மூப்பனார் ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக அந்த நிலையை எடுத்த பொழுது தமிழகத்து மக்கள் அந்த கூட்டணியை ஆதரித்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் தலைவர் மூப்பனார் அன்றைக்கு டாக்டர் கலைஞருக்கு உத்தரவாதம் தந்து அவர் முதலமைச்சர் ஆவதற்கு துணை நின்றார். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு எங்கள் நிலைமை என்பது நாங்கள் தனியே 10 ஆண்டுகளாக தொடர்ந்து தேர்தல்களை சந்திக்கிறோம். வெற்றி வாய்ப்பு பெறவில்லை என்று சொன்னாலும் மக்கள் மனதிலே இடம்பெறக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாகி கொண்டிருக்கிறது. நம்பிக்கை சொல்றீங்க, ஆனால் மனு சொன்ன கலை யதார்த்தங்கள் இருக்குல்ல, அந்த கலை யதார்த்தங்கள் எதையுமே 3வது முறையாக ஆட்சி அமைத்தாலும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் தானே. மேடம், நான் என்ன சொல்றேன், நீங்க மோடி மாநில உரிமைகளை மதிக்க மாட்டாரு, மாநிலங்களை மதிக்க மாட்டாருன்னு சொன்னா இன்னைக்கு 2 மாநில கட்சியினுடைய துணையோடு தானே ஆட்சி அமைக்கிறாரு. அதாவது 1999 திமுக பாஜகவோட சேரும்போது அது ஜாதி கட்சி, மதவாத கட்சி, அன்றைக்கு அது தெரியல. பொது வேலை திட்டத்தின் அடிப்படையில் சேர்ந்தோம். அதே மாதிரி இவங்க ஒரு பொது வேலை திட்டத்தை காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2வது நீங்களே சொன்னீங்க, இந்த பொது சிவில் சட்டம், இது மாதிரி பல விஷயங்கள் அதெல்லாம் விட்டுத்தர வேண்டிய நிலைமைக்கு தான் வர முடியும். ஏனென்று சொன்னால் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு 4% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு சொல்லியிருக்காரு. அதை அவரால் நிறைவேற்ற முடியும். அந்த மாநிலத்தில் அதை நிறைவேற்றுகின்ற
உரிமை அவருக்கு இருக்கு. எப்படி தமிழ்நாட்டில் 69% புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் உருவாக்கி சமூக நீதி காத்த அப்படி உருவாக்கி அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்கினீர்கள் என்றால் பிரதமருடைய பரப்புரை மொற்றமுமே கேள்விக்குறியாக்கப்படாதா? அவருடைய பரப்புரை முழுவதும் நான் அப்ப வந்து அவர் என் உயிரை பணயம் வைத்து மதத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடை வந்து நான் விட மாட்டேன் அப்படின்னு தானே சொன்னாரு. தேர்தல் நேரத்தில் பரப்புரை எத்தனையோ விஷயங்கள் எப்படி எப்படியோ பண்ணியிருக்கோம். இதே பண்டாரம் பரதேசின்னு சொல்லிட்டு போய் சேரலையா நான் பாஜகவோட. அதனால வந்து இதெல்லாம் மறந்துடுவாங்களா தமிழ்நாட்டு மக்கள்? நான் கேட்குறேன். அதனால் அரசியலில் வந்து நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்சியை கொண்டு போய் ஆகணும் 5 ஆண்டுகளுக்கு. அதனால் கண்டிப்பாக நரேந்திர மோடியை பொறுத்தவரை அதில் சாதுரியம் மிக்கவர், அதை செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம மனுஷ் சொன்னார் எல்லா கட்சியும் குறைஞ்சாருன்னு. இதெல்லாம் ஆரம்பித்து வச்சதே கலைஞர் தான். முஸ்லீம் லீக் நம்ம கூட வரலன்னா லத்தீஃபை கூப்பிட்டு அவர் ஒரு லீக் ஆரம்பிப்பார், தேசிய லீக்கு. கம்யூனிஸ்ட் வரலன்னா மணலி கந்தசாமியை உருவாக்கி அவர் ஒரு கம்யூனிஸ்ட் ஆக்கிடுவார். இதெல்லாம் வந்து கலைஞர்கிட்டேருந்து கற்றுக்கினது தான் மோடி. அதனால் கட்சிகளை உடைப்பதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக இந்தியாவில் பல மாநிலங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இவர் தான் செஞ்சாருன்றதெல்லாம் இல்லை, ஏற்கனவே செஞ்ச வரலாறு தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அதை போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் எதிர்பார்க்குற மாநில உரிமைகள், மாநிலங்களுக்கான அதிகாரங்களை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை 2 மாநில முதல்வர்கள் இந்தியா கூட்டணிக்கு வெற்றிங்கிறாரு மனுஷ். வன்னியரசு அதை தான் முதல்ல சொன்னாரு. நாங்க மாநில உரிமைகளுக்காக தான் தொடர்ந்து குரல் கொடுத்தோம். இன்னைக்கு மாநில உரிமைகளுக்காக அவருடைய மொத்த சித்தாந்தத்தையும் அவர் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு மாநில உரிமைகளை பறித்த காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் பறித்து இருக்கு. கல்வி வந்து மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலில் கொண்டு வந்து காங்கிரஸ் ஆட்சியில் தான். இப்படி பல மாநில உரிமைகள் காங்கிரஸ் ஆட்சியில் பறிக்கப்பட்டது. அவங்களே திரும்பி உங்களுக்கு மாநில உரிமைகளுக்கு வரும்போது நீங்க கூட தான் அன்னைக்கு அங்க இருந்தீங்க, இன்னைக்கு இங்க வந்துட்டீங்க. நீங்க வரலாறு திருப்பி சொல்லும்போது அத சொல்லி தானே சார் நீங்க மாநில உரிமைன்னு சொல்லும்போது மாநில உரிமைகளை பறிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது யார் பாடம் காங்கிரஸில் இருந்தீர்கள், அமைச்சரவையில இருந்தீங்க. நான் இல்லன்னு சொல்லலையே, நான் இன்னைக்கு இருக்கிற இடத்தை தான் நான் பேச முடியும். நேத்து இருந்த கட்சிகள் எல்லாம் வரலாறு நீங்க பேசும்போது இப்ப இன்னைக்கு இருக்கிறத தானே பேச முடியும். அவங்களும் கேட்பாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், அவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க, அது தொடர்ந்தது. இன்னைக்கு எல்லா நிலைமையும் இப்ப மோடியே கூட 2 மாநில கட்சிகளுடைய துணையோடு ஆட்சி அமைக்கின்ற போது கண்டிப்பாக அந்த மாநில உரிமைகள் மதிக்கப்படும், மாநில அதிகாரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா தமிழ் மாநில காங்கிரஸும்